ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழ் ஜாப் அலர்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் தான் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். இதில் அனைத்து வகையான கவர்மெண்ட் ஜாப்ஸுமே போட்டுட்ருக்கோம். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து 13/8/2024 அன்றைக்கி தான் வந்திருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 821 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 13/8/2024 11/9/2024 வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்கன்னு தெரியும். மொத்தம் 29 வகையான போஸ்ட்டுஸ் கேட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள் கொடுத்துருக்கோம். அந்த டேபிளில் பாருங்கள் என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டோட போஸ்டல் கோடு, எத்தனை வேகன்சிஸ், அது பக்கத்துலேயே எவ்வளோ சேலரின்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், டிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ஃபீல்டு சர்வேயருக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை வேகன்சிஸ்ன்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டேபிள் பண்ணியிருக்கோம். மொத்த போஸ்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 861 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் கீழே பாருங்கள் ஸ்டாரு, டபுள் ஸ்டாருக்குலாம் என்ன மீனிங்னு கொடுத்துருக்கோம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. அதுவும் நம்ம டேபிள் பண்ணியிருக்கோம். அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேட்டகரியை தவிர்த்து அதர் கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு லிங்க் அதிலேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். செக் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பிடிஎஃப். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் இல்லாத மற்ற கேண்டிடேட்ஸுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு. அதுக்கு பாஸ் பண்ணிட்டா அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி, அதுக்கு அந்த போஸ்ட்டை தவிர மற்ற போஸ்ட்டுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 பார்ட்டாக நடக்கும். பேப்பர் 1 உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லேயும், பேப்பர் 2 உங்களுக்கு டிப்ளமோ அல்லது ஐடிஐ ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் சேர்த்து 150 மார்க்குக்கும், பேப்பர் 2 300 மார்க்குக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1க்கு 3 மணி நேரம், பேப்பர் 2க்கு 3 மணி நேரம்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்லேயும், பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபிக்கு அதுக்கு தனியாக எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கும் சேம் டேபிள் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கடைசியாக டேபிளுக்கு கீழே பாருங்கள் டீட்டெயில்டான எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு சிலபஸுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்னுக்கான பிடிஎஃப். இது பாருங்கள், சப்ஜெக்ட் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு என்ன சப்ஜெக்ட் பேப்பர், அதோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட், மீடியம் ஆஃப் எக்ஸாம் இதெல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்து சிலபஸ் பார்க்கலாம். இதுதான் சிலபஸுக்கான பிடிஎஃப். இப்போ நான் காட்டின எல்லா பிடிஎஃப்கான லிங்க்கும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு சிலபஸ், அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பர் வைஸாக சிலபஸ் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும் 150 கட்டணும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ் இருக்கும். ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 வாட்டி ஃப்ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம். டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் விடோ, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஃபுல் எக்ஸம்ஷன் எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிசி கேட்டகரிஸாக இருந்தால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 3 எக்ஸாம் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 13/8/2024 11/9/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும்னா 15/9/2024 17/9/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து 9/11/2024 அப்போ நடக்கும். பேப்பர் 2 வந்துட்டு 11/11/2024 14/11/2024 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் டெய்லி வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதில் என்ன ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க.
அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான ஆன்லைன் சர்வீசஸும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வகையான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டாலோ இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.